ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. ரங்கநாயகியம்மா, நம்ம கண்ட கனவெல்லாம் நிறைவேற போகுதில்ல? ஆமா கற்பகம், நம்ம இத்தனை வருஷ வேதனைக்கு இன்னைக்கு ஒரு விடை கிடைச்சிருக்கு. என் மருமகளை ஓ மருமகளா ஏத்துக்கிட்டதுக்கு உனக்குத்தான் நான் நன்றி சொல்லணும். ஐயோ, என்ன ரங்கநாயகம்மா நீங்க? உங்க வீட்டு குலசாமியை எங்க வீட்டுக்கு அனுப்புறதுக்கு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஐய சம்மந்திங்க மாறி மாறி நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொழுதே விடிஞ்சிடும் போல. ஆமா, 10,000 பேர் உட்கார்ற மண்டபத்துல நாம வெறும் 10 பேர் தான் நின்றுட்டு இருக்கோம். நீங்க மிஞ்சி மிஞ்சி போனா உங்க சைடு ஒரு 100 பேருக்கு பத்திரிகை கொடுத்துருப்பீங்களா? ஏன்னா எங்க சைடு சொல்லிக்கிறதுக்கு எந்த சொந்தமும் இல்ல பந்தமும் இல்ல, நாங்க மட்டும்தான். இதுக்கு இவ்ளோ பெரிய மண்டபம் அவசியமா? காசு இருக்குன்னு இப்படியா காட்டணும் சொல்லுங்க? கல்யாணம் ஒரு தடவை நடக்கிறதுமா, அத நல்லபடியா நடத்தி பாத்திரணும். அந்த சந்தோஷத்துக்கு முன்னாடி காசு பணம் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஆனா இவங்க 2 பேருக்கும் இது 2வது கல்யாணம்ல. இங்க பாரு கனகா, நான் அப்படி நினைக்கல. என் பையனுக்கு இதுதான் முதல் கல்யாணம். கற்பகம், கனகாவுக்கு நீ பதில் சொல்லிக்கிட்டு இருந்த, நீ பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ஆமா அம்மா, எங்க சித்திக்கு பேசலனாதான் வாய் வலிக்கும். என்ன சித்தி? சரி, பெரியவங்க நீங்க பேசிட்டு இருங்க. அப்பா, எங்களுக்கு ரூம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அது செட் ஆகுதான்னு பார்க்கணும். நாங்க 3 பேரும் ஒண்ணா இருக்கணும்ல. என்ன பேசுற? அப்படிலாம் கேட்க கூடாது. ஏன் கேட்க கூடாது? நான் எங்க அப்பா கிட்ட தான் கேட்டேன். உனக்கு உரிமை இருக்கு, நீ கேளு கௌதம் கண்ணா. எல்லா ரூமும் மேலதான் இருக்கு, நிறைய ரூம் இருக்கு. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. அத்தை, எனக்கு பெரிய ரூம் வேணும். எடுத்துக்கடி, உனக்கு இல்லாததா? என் தங்கம். இங்க பாரு, நீயும் பத்திரம், பசங்களையும் பத்திரமா மேல கூட்டிட்டு போ. என்ன? யார் இவங்க? இவங்க என்னோட சித்தி தான். அப்படியா? அப்ப எனக்கும் சித்தி தான். நீங்க கனகா சித்தி மாதிரிலாம் இல்ல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்க புசு புசுன்னு அழகா இருக்கீங்க. சோ கியூட். சரி வாங்க போலாம். வாங்க. வழி விடுங்க, வழி விடுங்க. ஏங்க, நீங்க எதுக்குங்க இதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? ரம்யா, அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிக்கோயேன். சரிங்க அண்ணி. இரு 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 இரு. ஏங்க, நான் ஏன் எடுத்து வரக்கூடாது? இங்க பாருங்க, பொண்ணு வீட்டு சார்பா கல்யாண வேலையெல்லாம் பாத்துக்கிற பொறுப்பு அம்மா என்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்க இல்லமா? வாசு சார், பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட ஏதாவது வேலை சொல்லணும்னா தயங்காம என்கிட்ட சொல்லுங்க, நான் செஞ்சு கொடுக்குறேன். ஏங்க, நீங்க எதுக்கு இங்க நிக்கிறீங்க? முதல்ல மணமகள் அறைக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. வாசு சார், நீங்களும் மணமகன் அறைக்கு போங்க. அண்ணே,
அந்த பொட்டியெல்லாம் கொடுங்கண்ணே. சரிம்மா, நீ இந்த பை மட்டும் எடுத்துக்க. ம் சரி பெட்டி கொடுங்க. ரொம்ப வெயிட்டா இருக்கு. கார்ல 2 பை இருக்கு, அதை எடுத்துட்டு வந்துடுறேன். அதை கொண்டு வந்து பெட்டி எடுத்து போயிடுறேன். ஏங்க சரிங்க. கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஆமா.